பள்ளி மாணவர்களின் போக்குவரத்துக்காக பயன்படுத்தப்படும் பள்ளி வேன்கள் அல்லது பேருந்துகள் பெரும்பாலும் முறையாக பதிவு செய்யப்படாதவை என்று பள்ளி பேருந்து ஓட்டுநர் சங்கமான GPPBSM வலியுறுத்தியுள்ளது. மாணவர்களின் போக்குவரத்தின் போது பள்ளி பேருந்துகள் பாதுகாப்பாக இருப்பதை தமது சங்கம் உறுதிப்படுத்தி வரும் நிலையில், முறையான பாதுகாப்பு அம்சங்களையும் போக்குவரத்து அங்கீகாரங்களையும் கொண்டிருக்காத 7000 பள்ளி பேருந்துகள் மீது அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அச்சங்கத்தின் தலைவர் டாக்டர் முருகா தெரிவித்துள்ளார். பள்ளி பேருந்து ஓட்டுநர் சங்கமான GPPBSM சம்பந்தப்பட்ட பேருந்து நிறுவனங்களுக்கு பாதுகாப்பு, பராமரிப்பு மற்றும் சட்ட பாதுகாப்பு உள்ளிட்ட பல்வேறு அம்சங்களுடன் சலுகைகளும் வழிகாட்டலையும் வழங்கி வருவதாகவும், ஆண்டுக்கு 40 ரிங்கிட் செலுத்தி முறையான அங்கீகாரத்துடன் பள்ளி பேருந்துகள் செயல்படுவதை அச்சங்கம் உறுதி செய்யும் என்றும் டாக்டர் முருகா தெரிவித்தார். சங்கத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கும் பள்ளி பேருந்து நிறுவனங்களுக்கும் அதன் ஓட்டுநர்களுக்கும் புஸ்பாக்கம், ஜேபிச்சே போன்ற அரசு துறைகளுடன் பட்டறைகளை மேற்கொண்டு வருவதாக டாக்டர் முருகா கூறினார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.